வணக்கம் நண்பர்களே. ருத்ரமா காளி மாந்திரிக பயிற்சி. இன்றைய பதிவு அதிசக்தி வாய்ந்த கருப்புசாமியை பற்றி பார்க்கின்றோம். கருப்புசாமி உபாசனை எடுப்பது முறையாக கொடுக்கப்படும். இப்போது உங்களை யாராவது ஏதாவது செய்தார் என்றால் மந்திர வித்தையால், தந்திர வித்தையால் மற்றும் எந்திர வித்தையால் கட்டப்படுவார். கருப்புசாமி அருள் இருந்தால் அதன் பிறகு அவர் வந்து முறியடித்து விடுவார். நீங்கள் வந்து வாக்கு சொல்பவர் என்றால், குறிப்பாத்து சொல்பவர் என்றால், நீங்கள் சாமி ஆடுபவர்கள் என்றால், கருப்புசாமி உபாசனை எடுத்தால் மட்டுமே முழுமையாக தெரியும். குலதெய்வ வழிபாடு மிகவும் அவசியம். கருப்புசாமி உங்களுடன் வருவார் என்றால் நீங்கள் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். நீங்கள் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். விரதத்தை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். மனதை ஒருநிலைப்படுத்தி அவரை வணங்கினால் அவர் நம் மனதில் தெரிவார். அதன் பிறகு நம் முகத்தில் பிரகாசமான ஒளி தெரியும். அதன் பிறகு நமது ஆன்மா தூய ஆன்மாவாக மாறிவிடும். அதன் பிறகு பேய் பிடித்திருந்தால் விரட்டி அடிக்கலாம். செய்வினை கட்டை உடைத்து விடலாம். நீண்ட நாளாக சொத்து பிரச்சனை இருந்தால் சரியாகும். கணவன் மனைவி பிரச்சனை இருந்தால் சரியாகிவிடும். எதிரிகள் தொல்லை விலகும். முக்காலத்தையும் தெரிந்து கொள்ளலாம். சகல அஷ்டகர்ம வேலைகளையும் சரி செய்து கொள்ளலாம். இவரை வைத்து வாரத்தில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் பூஜை செய்து வர வேண்டும். பூஜை செய்து வந்தால் நம் கூட தான் இருப்பார். அதன் பிறகு எது கேட்டாலும் செய்து கொடுப்பார். இவர் அமாவாசை அன்று விரதமாக இருந்து நீங்கள் குறி சொல்லலாம். பேய் ஓட்டலாம். சீவினை கட்டை உடைத்து வரலாம். அமாவாசை அன்று முழுமையாக சரியாகிவிடும். இல்லை என்றால் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை இரவு நேரங்களில் மற்றும் கருப்புசாமி ஐயாவை அழைத்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி செய்து கொள்ளலாம். இவர் முறையாக உபாசனை எடுத்தால் மட்டுமே இது எல்லாம் சாத்தியமாகும். தவறான உபாசனை எடுக்கக்கூடாது. நல்ல குருவிடம் முறையாக கேட்டுதான் உபாசனை எடுக்க வேண்டும். அப்போதுதான் முறையான சித்தி கிடைத்த பிறகு 18ஆம் படி கருப்புசாமி முழுமையாக பிரசன்னம் தருவார். பிரசன்னம் கிடைத்த பிறகு அது உங்களுக்கு தெரிய வரும். உங்கள் மனதில் இருக்கிற குறைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனையும் சரியாகிவிடும். உங்கள் வாழ்க்கையை வசந்த காலம் போல் மாற்றி விடுவார். கருப்புசாமியை வைத்து நீங்கள் எங்கே வேண்டுமானால் போய் வந்து விடலாம். அதன் பிறகு நீங்கள் வந்து அதிகமாக தனிமையை விரும்ப வேண்டும். தனிமையை விரும்பி வந்தால் நிறையா விஷயம் தெரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு ஐயாவை நீங்கள் எப்போது வேணாலும் கூப்பிட்டு அழைத்து கேட்டீர்கள் என்றால் உங்களுக்கு யோசனை கொடுப்பார். லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐகான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.